நண்பர்களே வணக்கம். நான் அரசஜா. கர்நாடகா மாண்டியா மாவட்டத்தை சேர்ந்த மாணிக்கஹள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் தீபிகா டீச்சர். இவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்குறாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு சினிமா ஸ்டாரை போல இருக்கக்கூடிய ஒரு பெண். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க வீட்டுக்காரர் பேரு லோகேஷ். இவங்களுக்கு 8 வயது வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். இந்த தீபிகா டீச்சருடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப சின்ன குடும்பம். ரொம்ப அழகான ஒரு குடும்பம். கணவர், ஒரே ஒரு பையன். இவங்க தனி குடும்பம் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டில டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்காரருக்கு சமைச்சு வச்சுட்டு காலையில பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு அங்கிருந்து ஸ்கூட்டி மூலமா பக்கத்து டவுனுக்கு போவாங்க. டவுன்ல பஸ் ஸ்டாப்ல ஸ்கூட்டியை விட்டுட்டு அங்கிருந்து வேற ஒரு பஸ் பிடிச்சி இவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. ரொட்டீனா இப்படியே தான் அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்களுக்கு தான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்கள் ஆசை. அதுக்கு காரணம் இவங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால இந்த அழகை பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியால ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன். அதனால இன்ஸ்டாகிராம்ல தொடர்ச்சியா ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மூலமா இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்குது. இவங்க கணவன் மனைவி ரொம்ப அன்பானவங்க. ரொம்ப அழகான அன்பான குடும்பம் இந்த குடும்பம். இவங்களுடைய ரெகுலர் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள், அதாவது ஜனவரி 20ஆம் தேதி, இவங்க அதே மாதிரி கணவருக்கு சமைச்சு வச்சுட்டு பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே எப்போதுமே இவங்க லோகேஷ் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சேர்ந்துட்டேங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. மதியானம் லஞ்சு சாப்பிடும்போது நான் சாப்பிட போறேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கு லோகேஷுக்கு அவங்க ஃபோன் பண்ணவே இல்லை. கணவருக்கு ஏன் இன்னைக்கு மட்டும் தீபிகா ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டே இருந்திருக்காரு. சரி, சாயங்காலம் ஃபோன் பண்ணுவா, ஏதாவது பிஸியா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு விட்டுறாரு. ஆனா எப்போதுமே 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு சேர்றவங்க அன்னைக்கு வரவே இல்லை. இவருக்கு இப்ப லோகேஷ்க்கு கொஞ்சமா பயம் வருது. ஏன் ஃபோனும் பண்ணல, சேரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபோன் எடுத்து ட்ரை பண்றாரு. தீபிகாவுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. இப்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சவரு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, இந்த மாதிரி தீபிகா டீச்சர் வந்தாங்களா, இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு. இல்லையே, டீச்சர் இன்னைக்கு மதியானமே கிளம்பிட்டாங்களா லீவு போட்டு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ லோகேஷுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. நேரா போய் ஸ்கூல்ல எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. அங்க அந்த சொன்ன அதே தகவலை தான் சொல்றாங்க. உடனே நேரா போயிட்டு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் சொல்லி தீபிகாவை தேட சொல்றாரு. எல்லாருக்குமே எங்க தீபிகா போனாங்கிறது தகவல் தெரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ் வீடு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் பொழுது தீபிகா வரவே இல்லைங்கிற அந்த ஒரே தகவல் தான் கிடைக்குது. இதுக்கப்புறமும் நம்ம லேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் ஒரு பெண் மிஸ்ஸிங் கேஸ் அப்படிங்கிறனால ரொம்ப இதை தீவிரமான கேஸா எடுத்துக்கிட்டு அங்க போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஸ்கூல்ல விசாரிக்கும் பொழுதுதான் அன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா வெளிப்பட ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, எப்போதுமே ஸ்கூட்டி எடுத்துட்டு பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போற வழக்கம் இல்லையா, ஆனா அன்னைக்கு ஸ்கூட்டியோடைய ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ தீபிகா டீச்சர் எங்கேயோ போறதுக்காக பிளான்ல தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்கூலுக்கு 2 மணி நேரத்துல சரியா 12 மணிக்கெல்லாம் எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லீவை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ பக்கா பிளான்ல தான் தீபிகா டீச்சர் வந்திருக்காங்கன்னா எங்கேயோ போயிருக்கணும் அப்படிங்கிறது அப்போ போலீஸ்க்கு அந்த முதல் கட்ட விசாரணையில தெரிய வருது. சரி, எங்க போயிருக்காங்க, இவங்களுடைய போன் என்னாச்சு அப்படின்னா, இவங்களுடைய போன் இருந்த அந்த லொக்கேஷன் இந்த ஸ்கூல்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு பெரிய மலை சார்ந்த இடத்துல, அந்த இடத்துல உங்களுடைய போன் அங்க போயிருக்குது. அங்கேருந்து தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த மலை கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போய் இந்த மாதிரி தீபிகா டீச்சருடைய போட்டோவை காமிச்சு இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவுலேயே விசாரிக்கும் பொழுது அங்க இருந்த கொஞ்ச நபர்கள்ல சில நபர்கள் ஆமா இந்த பொண்ணை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு டூரிஸ்டா இருந்தவர் ஒரு முக்கியமான எவிடன்ஸை இந்த போலீஸ்ட கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நான் என்னுடைய ஃபேமிலியை வச்சுட்டு ஃபோட்டோவும் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஃபேமிலிக்கு நின்று அவங்களுடைய பின்னாடி ஒரு பையனும் இந்த பொண்ணும் நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணோட கண்ணில் ஃபுல்லாக தண்ணி வழிஞ்சிட்டே இருந்துச்சு. பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இது யதார்த்தமா என்னுடைய போன்ல பதிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி அதை காட்ட சரியா 13 செகண்டுக்கு ஒரு வீடியோ பதிவாயிருக்குது. அதுல இந்த தீபிகாவும் நித்தேஷ் அப்படிங்கிற பையனோடையும் 2 பேர் சேர்ந்து ஏதோ விவாதம் பண்ணி சண்டை போடுறாங்கிறது தெரிய வருது.
இப்பதான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் புரியுது. யார் இந்த நித்தேஷ் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, நித்தேஷும் தீபிகாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தெரிய வருது. அப்போ போலீஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த கேஸை விசாரிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பிளான் பண்ணிட்டு தான் தீபிகா வந்திருக்கிறாங்க. அந்த பையனும் இங்க வந்திருக்காங்கிறதுனால 2 பேரும் காதலிச்சு ஓடி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டு திரும்பி வந்தாதான் உண்டு. அவங்களை தேடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இதோட இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா லோகேஷுக்கு என்னன்னா, தீபிகா எங்க போனாங்க, தீபிகாவுக்கு ஏதாவது தப்பா நடந்திருக்குமோ, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு இந்த மலை இருந்துச்சு இல்லையா, அந்த மலை கோயில் அந்த சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் தீபிகாவை ஒவ்வொரு நாளும் வந்து தேட ஆரம்பிச்சாரு. அப்படி தேடும் பொழுது ஒரு நாள் தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சவரு அந்த இடத்துல புதுசா குழி நோண்ட போட்டு அதை புதைக்கிற மாதிரியான அந்த அறிகுறி தெரிஞ்சிருக்குது. அந்த இடத்த அவங்க தோண்டி பார்க்கும் பொழுது மேல ஒரு துப்பட்டா இருக்குது. அந்த துப்பட்டாவை பார்த்ததும் லோகேஷ் கத்தி கதறி எழுதியிருக்கிறாரு. ஏன்னா அந்த காணா போன அன்னைக்கு தீபிகா போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸு அதே துப்பட்டா தான் அது. அதை பார்த்த உடனே இவர் கதறி இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தோண்டும் பொழுது உள்ள தீபிகாவுடைய உடல் இருந்திருக்குது. தீபிகாவுடைய முகம் வந்து பயங்கரமா கல்லால சிதைக்கப்பட்டு ரொம்ப கொடூரமா இருந்திருக்குது. இதை பார்த்த உடனே அந்த இடத்துல மயக்கப்பட்டு வந்திருக்காரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் டீம் வந்திருக்கிறாங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துலயே அந்த பாடியை கைப்பற்றி இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக அங்கிருந்து அனுப்பிட்டு ரொம்ப சீரியஸான கேஸா இப்ப போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்குது. விசாரிக்கும் பொழுது இந்த லோகேஷ் தீபிகா இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க ரிலேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் விசாரிக்கும் போது இந்த லோகேஷுக்கும் தீபிகாவுக்கும் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்துட்டு இருந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ போலீஸ்க்கு என்னன்னா இந்த லோகேஷ் மேலேயே இப்ப சந்தேகம் வந்துருச்சு. லோகேஷ் தான் வந்து இங்க கடத்திட்டு வந்து கொலை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நாடக ஆடுறாரு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு லோகேஷை பயங்கரமா தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ லோகேஷ் சொல்லியிருக்காரு, ஆமா 15 நாளைக்கு முன்னாடி நான் என் மனைவி கிட்ட சண்டை போட்டது உண்மை. அது ஏன்னா என்னுடைய மனைவி நித்தேஷ்ங்கிற ஒரு பையன் கூட ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருந்தா. இனிமே நீ பழகக்கூடாது, உனக்கு உன்னுடைய குடும்பம் முக்கியம், நான் முக்கியம், நம்ம புள்ள முக்கியம்னா இனிமேல் பழகக்கூடாது, நான் சண்டை போட்டேன், அதுதான் இந்த சண்டை. மற்றபடி என் மனைவியை நானே கொல்லுவேனா, அவ எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுருக்கிறாரு. இப்போதான் எல்லா இடத்துலையும் இந்த நித்தேஷ்ங்கிற பையன் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கான், அவன் எங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் டீம் என்கொயரி பண்ணும் பொழுது இந்த தீபிகாவுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆன அதே நாள் அதே மணி நேரத்துல இந்த நித்தேஷுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இந்த நித்தேஷை நம்ம ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சவங்க தான் இந்த கேஸ்ல அடுத்த கட்ட நகரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ ஒரு டீம் போட்டு இந்த நித்தேஷ் எங்க போயிருக்கான் அப்படிங்கறத என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுலேருந்து 5 நாள் கழிச்சு விஜயநகரத்துல இந்த போன் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்குது. உடனே போலீஸ் டீம் அங்க போய் டோட்டலா சர்ச் பண்ணி இந்த நித்தேஷை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. இப்போ நித்தேஷை இங்கே கொண்டு வந்து விசாரிக்கும் போது இப்போ ஒவ்வொரு உண்மையா அடுக்கடுக்கா சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த நித்தேஷ். இந்த நித்தேஷ் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீபிகா லோகேஷ் இருக்காங்கல்ல, இந்த ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவை சேர்ந்தவன். அவன் 22 வயசு பையன், துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு பையன். இந்த தீபிகா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தினமும் ரீல்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. புது புது நடிகைகள், ரொம்ப ஃபேமஸான சினிமா பாடல்கள் இதெல்லாம் அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா. இப்படி அவங்க போட்டுட்டு இருக்கும்பொழுது இவங்களுடைய வீடியோவை பார்த்த ஒரு பையன் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான், தீபிகாக்கா நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல ரீல்ஸ் போடுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு வேற மாதிரியான ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் நடிச்சு போட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க, அந்த மாதிரி செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கான். இப்போ தீபிகாவுக்கு அவன் பேசின விஷயங்கள், அவன் தன்னை புகழ்ந்தது, நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னது, நீங்க இன்ஸ்டாகிராம்ல இன்னும் நீங்க டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னது, சரி ஒரு தம்பி மாதிரி வந்து நல்ல ஐடியாக்கள் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி அவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தீபிகா இந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வர சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் இன்னும் எப்படி ரொம்ப அழகா ரீல்ஸ் போடுறது அப்படிலாம் நீ வந்து எனக்கு கைட் பண்ணு அப்படின்னு சொல்ல இவன் அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கான். இவன் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோடனே இந்த லோகேஷ்க்கு எந்த சந்தேகமும் வரல. சரி, தன்னுடைய மனைவிக்கு 28 வயசு, இவனுக்கு 22 வயசு, அதுவும் அக்கா அக்கான்னு சொல்லி பேசுறான்.
அதுவும் இவங்களுடைய ப்ரொஃபஷன்ல வளர்றதுக்கு தான் அவன் ஹெல்ப் பண்றான், அதனால எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்கள பழக விட்டுருக்காரு இந்த வீட்டுக்கார். நாளடைவுல இவன் வந்து ஒவ்வொரு ஐடியாக்களா கொடுக்க ஆரம்பிச்சவன் தீபிகாவுக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் இப்போ ஒரே ஸ்கூட்டில 2 பேரும் வெளிலலாம் போற அளவுக்கு அது வளர்ந்துருக்குது. நிறைய ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து போக இந்த லோகேஷருடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் மனைவி வந்து சரியில்லையே, ஏதோ அவங்க போறது ஒரு அக்கா தம்பி மாதிரி இல்லை, ஏதோ லவ்வர்ஸ் போற மாதிரி இருக்குது, அதனால வெளியிலலாம் தப்பா பேசுறதுக்கு முன்னாடி இதை நீ கண்டி அப்படின்னு சொல்லி லோகேஷ்ட இவங்க சொல்ல, இப்போ லோகேஷ் ஒரு கட்டத்துல இந்த தீபிகாவுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து ஒரு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காரு. இல்லையே, முன்னாடி மாதிரி இல்லை தன்னுடைய மனைவி, தனக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட அந்த பையனுக்கு ரொம்ப நெருக்கத்தை காட்டுறாளே சொல்லிட்டு இந்த 15 நாளைக்கு முன்னாடி அந்த சண்டை தான் போட்டிருக்காரு. தன்னுடைய மனைவி கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் உனக்கு நான் முக்கியமா, நம்ம புள்ள முக்கியமா, அந்த நித்யேஷ் முக்கியமானு முடிவு முடிக்க, அவங்ககிட்ட நீங்க பழகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே தீபிகா அப்பதான் யோசிச்சிருக்காங்க, இந்த 2 வருஷத்துல நம்ம வந்து எவ்வளவு தூரம் தன்னுடைய புருஷனை விட்டு விலகி வந்திருக்கிறோம், நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க கூடாது, ஒரு சின்ன பையன், நமக்கு தான் 28 வயசாச்சு, நம்ம தானே சொல்லி அவங்ககிட்ட இருந்து எந்த அளவு பழகி இருக்கணும்னு சொல்லி ஒரு மார்ஜின் வச்சு நம்ம பழகி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பண்ண தப்பு நினைச்சு நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வீட்டுக்காரர் லோகேஷ் போயிட்டு நேரா அந்த நித்யேஷ்ட பேசியிருக்காரு. நீ என்ன நோக்கத்தோட என் பொண்டாடி கூட பழகுறங்கிறது எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் அந்த நோக்கத்தை கூட நீ பழகாத, நீ அப்படி பழகினீங்கன்னா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன், என் பொண்டாடி நீ பேசவே கூடாது சொல்லிட்டு அங்கேயும் போய் கண்டிச்சிருக்காரு. அந்த பையன் இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிவெடுத்திருக்கான். இப்போ தீபிகாவுக்கு தானே ஒரு சின்ன பையனுடைய மனசை கெடுக்கிறதுக்கு காரணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கர கில்ட்டியா இருந்திருக்காங்க. ஆனா இந்த நித்யேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா பழகிட்டாங்க இல்லையா, அதனால அதை மறக்க முடியாம மறுபடியும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், கால் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். தீபிகா டோட்டலாவே அவனை அவாய்ட் பண்ற முடிவுல எதுக்குமே ரிப்ளை பண்ணாம இருந்திருக்காங்க. ஆனா இந்த நித்யேஷ் விடுறதாவே இல்லை, தொடர்ச்சியா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் இந்த நித்யேஷ் இந்த தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி, வர 20ஆம் தேதி எனக்கு பர்த்டே, நம்ம ரிலேஷன்ஷிப்பை அன்னையோட முடிச்சுக்கலாம், என் பர்த்டேக்கு நீங்க வந்து எனக்கு விஷ் பண்ணிட்டு போயிருங்க, அதோட எல்லாத்தையுமே நம்ம மறந்துடலாம் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். உடனே தீபிகா என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு சின்ன பையனுடைய மனசை கெடுத்ததுல தனக்கும் பங்கு இருக்குல்ல, அதனால அன்னையோட அவனுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கூட்டிலேயே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸ்கூல்ல லீவை போட்டுட்டு ஸ்கூட்டிலே போயிருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த மலைக்கு போன உடனே 2 பேரும் பேசிட்டு வந்திருக்காங்க. இந்த தீபிகா அந்த பையன்கிட்ட அறிவுரை சொல்லியிருக்காங்க, நம்ம அப்படி பழகிறது சரியில்லை, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படியே முடிச்சுக்கலாம்னு சொன்ன உடனே இப்போதான் இந்த நித்யேஷோடைய உண்மையான நோக்கம் தெரியுது. அப்படிலாம் முடிச்சுக்க முடியாது, நீ வேணுங்கிறப்ப பழகுவ, வேண்டாம்னா தூக்கி எறிஞ்சிருவியா, நான் என்ன இழிச்சவன் நினைச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவன் சத்தம் போட்டிருக்கான். இது வந்து சண்டையா மாறி இருக்கு. அதுதான் அங்க வந்து ஒரு டூரிஸ்டோட போன்ல ரெக்கார்டா பதிவாயிருக்குது. இதை பார்த்த உடனே நித்யேஷ்க்கு ஓகே, இந்த இடத்துல பெரிய கூட்டம் இருக்குது, இந்த இடத்துல வச்சு சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சமாதானமாகனா பர்த்டே முடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா அந்த மலை கோயிலுக்கு மேலே அழைச்சிட்டு போயிருக்குதான். அங்க யோக நரசிம்மர் கோயில் தான் மேலே இருக்கிறது. அங்க போனவன் ஆள் இல்லாத இடமா தேடி மெல்லமா மேல அழைச்சிட்டு போயிருக்கிறான். அங்க யாருமே ஆள் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டவன் உடனே இந்த தீபிகாவுடைய துப்பட்டாவை எடுத்து அவங்க கழுத்தை ரொம்ப மூர்க்கமா நெரிச்சிருக்கான். சில நிமிடங்கள் அவங்க வந்து துடிச்சு அவங்க உயிர் போயிருக்குது. உயிர் போன உடனே இவங்க செத்துட்டாங்கிறது தெரிஞ்சதும் இவனுடைய கோபம் அடங்காம அங்கிருந்த கூர்மையான ஒரு கல் எடுத்து அவங்களுடைய முகத்திலேயே ஒரு 15-20 முறை அப்படியே அடிச்சுட்டு அவங்கள செதைச்சிருக்கான். அவ்வளோ கோவப்பட்டிருக்கான். இவன் கோபம் தீர்ந்த உடனே அந்த ரத்தம்லாம் அந்த இடத்துல அப்படியே செதறி இருக்குது. ஒரு குழியை தோண்டி குழியில புதைச்சிட்டு அந்த துப்பட்டாவை போட்டு வச்சுட்டு இவனுடைய ஃபோனையும் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இவனுடைய ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். சுவிட்ச் ஆஃப் பண்ணவனுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா, அப்பா என்ன இனிமேல் தேடாதீங்க, என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், தங்கச்சிக்காவது ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜை போட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். சுவிட்ச் ஆஃப் பண்ணவன் நேராக விஜயநகரத்துக்கு போய் அங்கிருந்து அவன் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. இப்போ அந்த நித்யேஷை பத்தியும் தேவிகாவை பத்தியும் அந்த ஏரியா இருக்கிற எல்லாரையும் அவங்க போலீஸ்லாம் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் பொழுது உண்மைதான், 2 வருஷமா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியுங்கிறது தெரிய வருது. ஆனாலும் கூட போலீஸ் இந்த இடத்துல இருந்து மறுபடி இவன் தான் அந்த குற்றவாளிங்கிறத கொண்டு போய் கோர்ட்ல நுப்பாட்டாம கேஸை இழுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா நித்யேஷுடைய அப்பா வந்து அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய செல்வாக்கு படைத்தவர் அப்படிங்கிறனால. ஆனாலும் மீடியாக்கள் இதை விடாம இந்த செய்தியை பெரிய அளவுல கொண்டு போனதுனால வேற வழி இல்லாம காவல்துறை இந்த பையனை கைது பண்ணி கோர்ட்ல நுப்பாட்டியிருக்காங்க. அவனுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்குது. ஆமாம் நண்பர்களே, ஒரு சின்ன அழகான ஒரு குடும்பத்திலிருந்து
தீபிகா டீச்சர் அவங்க இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 8 வயசு பையன் தன்னுடைய அம்மா இல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிறான். தன்னுடைய மனைவி இல்லாம லோகேஷ் வந்து பரிதவிச்சு போய் நிற்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் கூட பழகும் பொழுது எந்த அளவோட பழகணும் அப்படின்னு தெரியாம அந்த டீச்சர் பழகுனது தான் காரணம். அது இல்லாம வேற ஒரு ஆணை எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள அனுமதிக்கணும், தன்னுடைய மனைவி கூட பேச விடணுங்கிறது தெரியாம அளவுக்கு மீறி பழக விட்ட அந்த கணவர், அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 22 வயசு பையன் அக்கா அக்கான்னு ஆரம்பிச்ச அந்த உறவை எதோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த எல்லை இல்லாம தவறான உறவு நோக்கில் அவன் பழகி இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையை இழந்திருக்கான். அவனும் ஜெயில இருக்கான். இப்படி இந்த காணொலியை நான் ஏன் பதிவிடுறேன் அப்படின்னா, குடும்ப உறவுகள் சிதையறதுக்கு நிறைய காரணங்கள் புற உலகில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த குடும்பத்தை காப்பாத்துறது, குடும்ப உறவுகளை காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலாகவே இருக்கிறது. அதனால இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிற ஆண் பெண்ணுடைய விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல உறவுகள், இந்த மாதிரியான உறவுகளுடைய முடிவுகள் எப்போதுமே நல்ல விதமாக முடியறதே இல்லை. அது ஒரு கொலையாவோ தற்கொலையாவோ இல்லை பெரிய அவமானத்திலேயோ கொண்டு போய் விடுதுங்கிறத நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்களோ அல்லது உங்களை சார்ந்த வேறு யாருமோ இந்த மாதிரியான உறவுகள் இருந்தால் அதை ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த காணொலியை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து வெளில வருங்கிற நோக்கத்தோடு தான் இதை நான் பதிவிடுறேன். சரியின் வழியே நம்ம தொடர்ச்சியாக எச்சரிக்கை பதிவுகள் மூலமாக இணைந்திருப்போம். நான் உங்கள் அரசஜா. நன்றி, வணக்கம்.